அண்ணா அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. கார்டு குறுக்க போதீங்க யாரும். தாவேகாவில் இணைந்தார் இசக்கி சுப்பையா. அந்த காட்சியை பார்க்கிறோம். அதிமுகவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அவருக்கு பொன்னாடை போர்த்தி அமைச்சர் புசி ஆனந்த் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம். பனையூரில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். அதிமுகவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார் இசக்கி சுப்பையா. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். பனையூரில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலையில் இணைந்திருக்கிறார் இசக்கி சுப்பையா. அந்த காட்சிகளையும் தற்போது பார்க்கிறோம். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ் வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா இன்று தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அந்த வகையில் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து விலகி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்தினுடைய முன்னிலையில் இசக்கி சுப்பையா தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். நேற்று அதிமுகவினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து நேற்று கட்சியினுடைய பனையூர் அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் 3 பேரும் தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். அதே வகையில் இன்று இசக்கி சுப்பையாவும் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் இதுவரை ராஜினாமா செய்து தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்று அம்பாசமுத்திரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பின்பு அதை பரிசீலிக்கப்பட்டு சபாநாயகர் அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு முறையாக தன்னுடைய அதிமுகவிலிருந்து தான் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.